அதனால இது நடக்குமா, இது முடியுமா, இதெல்லாம் பேசாத, பேசவே பேசாத. நீ உன்னால முடியாத, உலகத்தில் எவரால முடியாதுங்கிற நிலைப்பாட்டை நீ ஏற்றுக்கணும். என் உடன் பிறந்தார்களே, அலெக்சாண்டர் தான் பெற்ற வெற்றியை தன்னுடைய சகாக்கள், சக வீரர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சிட்டான். அதுவரை பெற்ற செல்வங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அலெக்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே, உனக்கு ஒன்றுமே இல்லையே, உன்கிட்ட என்ன இருக்குன்னு சக வீரர்கள் கேட்கும் போது, தொலைவில் நின்ற குதிரை மேல வேகமாக ஏறி போய் குதிரை மேல ஏறி நின்னுட்டு விண்ணை உயர்த்தி தன் உடைவாளை தூக்கி நிமிர்த்தி இப்படி சொல்லான் தன் தோழர்களை பார்த்து, என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறதுன்னு. அலெக்சாண்டர் இந்த விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ்ங்கிற மாவீரன் சொல்றான். மாவீரன் என்ன சொல்றான்? உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை என்கிறான். எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறான். என் உடன் பிறந்தவர்களே, நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. நம்பிக்கையோடு இருங்கள், நம்மால் வெல்ல முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன கண்காட்சி வச்சு ஒரு மாறுதலை ஏற்படுத்திட முடியுமா? அப்படி இல்லை. ஒரே ஒரு விதை நெல், ஒரு நெல் இருக்காரு எங்க ஐயா வேளாண் குடிமகன், நீங்க நிறைய பேர் இருக்கும். ஒரு நெல், ஒற்றை நடவு, ஒற்றை நாத்து 80 நாற்றாக விரியுது. ஒரு நெல் 80 நாற்று, 80 நாற்று கதிர். ஒவ்வொரு கதிர்மணியிலையும் ஒரு 50 நெல்மணிகளை வை. அப்ப ஒற்றை நெல்மணி நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை விளைவிக்கும் போது இந்த அரங்கத்தில் நின்ற அந்த இளைய பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், ஒவ்வொரு நெல்மணியும் பலாயிரக்கணக்கான நெல்மணியாக பூத்து குளிர்ந்து வளராது என்று நீ எப்படி நினைக்கிற? வரும் வரும். புரட்சி என்பது ஒரு பொறிதான் தம்பி, ஒரு புள்ளிலாம் தொடங்குது, ஒரு புள்ளி தான். எவ்வளவு பெரிய கோலம் ஒரு புள்ளியில தான், எவ்வளவு பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தான், எவ்வளவு பெரிய கடல் ஒரு துளியில் தான், எவ்வளவு பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது. அப்படிதான் இது ஒரு தொடக்கம். முதலா இந்த செயற்களம், இந்த பெண்கள் செயற்களம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது இவ்வளவு கூட்டம் வந்ததா? இவ்வளவு பேர் வந்தாங்களா? இவ்வளவு அரங்கு இருந்ததா? இவ்வளவு ஆவணங்கள் இருந்ததா? இல்லை. நான் வந்திருக்கேன். இப்ப யாரு இடையில சொன்ன மாதிரி ஒரு 5 ஆண்டு நான் வர முடியல, ஆனா 16 ஆண்டுகளை குறைஞ்சது 10 ஆண்டு நான் வந்திருக்கேன்.